பக்தி உள்ள நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 4/1/2025 அன்னைக்கு என்ன மார்கழி தானே போயிட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன விசேஷம்? பஞ்சமி, மார்கழி பஞ்சமி. பஞ்சமின்னு எங்க ஓடும்? நேர வராகியம்மன்ட்ட ஓடுவோம். தேங்காய் உடைச்சு தேங்காயில விளக்கேத்தி நெய் ஏத்தி எல்லாம் ஏத்தி வராகி தாயே போற்றி தாயே போற்றின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி அந்த தாய பாதார விந்தத்தை சேவித்து எல்லாம் எனக்கு நல்லபடியா கொடுன்னு வருவோமா. இந்த மார்கழியில டிஃப்ரெண்டா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? உங்க வீட்டுல பண்ண போறோம். மார்கழினாலே பொங்கல் தான், ரைட்டுங்களா? ஆனா இந்த இந்த மார்கழியில பஞ்சமியில எப்பொழுதும் போல வாழை இலை போட்டு அரிசி போட்டு தேங்காய் உடைச்சு தேங்காயில நெய் விளக்கு ஏத்த போறீங்க. ஏத்துங்க. காத்தாலே பண்ணுங்க. மார்கழிக்கு பண்றோம்ல, காலையிலே பண்ணுங்க. பண்ணிட்டு தேங்காய் உடைச்சு அடுத்தது தேங்காய் உடைச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நல்ல தேங்காவை நல்ல திருகி ஒரு தாம்பாளத்துல எடுத்துக்கிட்டு நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, நல்லா மேல தூவிட்டு பிரட்டிருங்க. அதுக்கு பேர் என்ன? தேங்காய் திருவள். அந்த தேங்காய் திருவள் எங்க விசேஷம் சாப்பிட்டிருக்கீங்களா? எந்த கோவில்ல விசேஷம் தெரியுமா? நான் சொல்றேன். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, அவ்வளவு தேங்காய் திருகி கொடுத்தவங்க. எங்க தெரியுமா விசேஷம்? சொல்லுங்க. 108 திவ்ய தேசத்திலே முதல் திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரெங்கநாதருக்கு விசேஷம். ஏன் தெரியுமா? ரெங்கநாதர் வயசான பெருமாள். அவருக்கு தேங்காய் எல்லாம் கடிச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் கடிச்சு சாப்பிட்டா தேங்காய் பல்லுல ஒட்டிக்குவான். அதனால முடியாது. அதனால என்ன செய்வாங்க? தேங்காவை நன்றாக திருகி அந்த தேங்காயில நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு அவ்வளோ நல்லா நைவேத்தியம் செய்து கொண்டிருந்த கோவில் அது. அந்த கோவில்ல இப்ப தேங்காய் திருவள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்ப நீங்க உங்க வீட்டுல செய்ய போறீங்க இந்த தேங்காய் திருவளை. யாருக்கு? ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? சாட்சாத் ரெங்கநாதரை ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த பஞ்சமியும் கொண்டாடி ஆண்டாளையும் கொண்டாடி ரெங்கநாதரையும் கொண்டாட போறீங்க இன்னைக்கு பஞ்சமியில. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் அது இல்லையா? இந்த விசேஷம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தாங்க கிடைக்கும். வாராகிக்கு ஒரு தேங்காய் போட்டு நெய் விளக்கு ஏத்துங்க. எப்பொழுதும் போல ஏத்தி வாராகி அம்மனை முதல்ல துதிச்சிருங்க. வாராகி தாயே, எங்க வீட்டுக்கு எழுந்தருளி எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்கி என்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட வாராகி தாயன்னு சொல்லுங்க. தாய் மனம் குளிர்ந்து போயிடுவாள் சொன்னாள். மனம் குளிர்வாள் தாய். அப்படிதானே? உங்க அம்மாட்ட போய் அம்மா பசிக்குது சாப்பாடு போடுமா, வாடா குழந்தை. அதாவது தாய் 30 வயசானாலும் அவனை குழந்தை என்று தான் கூப்பிடுவாள். வாடா, ஒக்காத்தி வச்சு கையில போட்டு பிசைஞ்சு போட்டு சாப்பிடும் போது அதோடைய ருசியே தனியா இருக்கா? அப்ப அந்த தாயிடம் போய் அம்மா தாயே, உன்னுடைய காலடியில நான் சரணாகதியை அடைஞ்சிட்டேன், என்ன நீ காப்பாத்து தாயை, நான் வராகி ஓடி வந்து காப்பாத்துவாளாம். அவளுக்கு சரணாகதி தான் முக்கியம். அதே மாதிரி இன்று ஆண்டாளிட்ட நீங்க சரணாகதி அடையணும். எப்ப? பொங்கல் செய்து ஆண்டாளம்மா, உன்னதானா இந்த மார்கழியில துதித்து துதித்து உன்னை கொண்டாடுகிறேன், நீயும் என்னை காப்பாத்தும் சொல்லுங்க. ரெண்டுமே பெண் தெய்வங்கள் தான், ஓடோடி காப்பாத்தும். அடுத்தது இந்த தேங்காய் திருவள் இருக்கே, ரெங்கநாதருக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீர்கள். அப்ப ரெங்கநாதருக்காக செய்யும் பொழுது ரெங்கேஷ மாம்பாகி ரெங்கேஷ மாம்பாகி ரெங்கேஷ மாம்பாகி ரெங்க பிரபு சொல்லுங்க. 3 தரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க. செய்யுங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன செலவா போகுது? ஒரு செலவும் இல்லை. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்ய செய்ய வராகியோட கடாட்சம், ஆண்டாளுடைய கடாட்சம், ரெங்கநாதருடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்க வீட்டுல எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் ஓடி போய்விடும். சில பேர் சொல்றாங்க, எங்க வீட்டுல இதுவரைக்கும் நான் ஒரு விசேஷத்தை கூட பார்த்ததே இல்லை. இன்று உங்க வீட்டுல விசேஷங்க. இன்னைக்கு அந்த வாராகிய கூப்பிடுங்க, ஆண்டாளை கூப்பிடுங்க, ரெங்கநாதரை கூப்பிடுங்க. உங்க வீட்டுல அடுத்த விசேஷம் கண்டிப்பா காத்திருக்கு. அப்புறம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் மேஜிக் வராகினால ஓடி போய்விடும். உங்க வீட்டுல
அதிர்ஷ்டமே இல்லையா? வந்துருச்சு அதிர்ஷ்டம். இன்றிலிருந்து அதிர்ஷ்டம், இன்றிலிருந்து அதிர்ஷ்டம் வர காத்து கொண்டிருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்தி வாராகிக்கு இருக்கு, ஆண்டாளுக்கு இருக்கு, ரெங்கநாதருக்கு இருக்கு. தெய்வங்கள் எல்லாம் கொண்டாட 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 வீட்டிலே குடியிருக்குமாம். அப்ப அந்த தெய்வத்தை கொண்டாடலாம்ல. அந்த தெய்வத்தை கொண்டாடி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்க வீட்டுல குல தெய்வத்துடைய கடாட்சமும் கிடைக்கும். கரெக்டுங்களா? யார் வீட்டில எல்லாம் குலதெய்வத்தோட நடமாட்டம் இல்ல இல்ல இல்லன்றீங்களோ இன்று செய்யுங்கள். குலதெய்வம் ஓடோடி வரும். குலதெய்வம் ஓடோடி வந்து உங்க வீட்டுல உட்கார்ந்துக்குங்க. தெய்வத்தை கொண்டாடுறான்டா, இவங்க வீட்டுக்கு வாடா, நம்ம வீட்டுல உட்காந்துக்கலாம்னு வந்து உட்காந்துருமா. அதனால இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நான் எப்பொழுதுமே சொல்லுவேங்க, நம்பிக்கை மனசுல வேணும். எந்த ஒரு விஷயத்தையும் பக்தியாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே மனசார செய்யுங்க. செய்யணுமே செய்யாதீங்க. மனச ஒருநிலைப்படுத்தி இந்த விஷயத்தை நான் செய்யறேன் சந்தோஷமா செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பெருமாளுடைய கடாட்சங்கள் கிடைக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க, அருமையா இருங்க. இதுக்கு என்ன, எவ்வளவு காசு செலவாகும் உங்களுக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா 500 ரூபாய் செலவாகுமா? கடவுளுக்காக 500 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய் எங்கெந்தாவது உங்களுக்கு வந்து சேரும். செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.